நம்ம சவுத் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. ஹம்பி சீரியஸ்ல நம்ம இந்த வீடியோல 28th பிளேஸ் தான் பார்க்க போறோம். 3 இடங்கள் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி முதல்ல பார்க்கிறது ஒரு விஷ்ணு டெம்பிள். நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த கோதண்ட ராமசுவாமி டெம்பிள்ல இருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ரைட் சைடுல இந்த கோயில் அமைஞ்சிட்டு இருக்கும். அந்த கோயில்ல முதல்ல என்ட்ரன்ஸ்ல லெஃப்ட் சைடுல இந்த பிரம்மாண்டமான விஷ்ணு பெருமாள் வந்து படுக்கிற கோலத்துல வந்து செதுக்கியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த பாம்பெல்லாம் செதுக்காம மிஸ் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஆனா அந்த அமைப்பு இருந்தது ஆக்சுவலி. ஆனா சூப்பரா இருக்குங்க, அவ்வளவு தத்துரூபமா அதை செதுக்கியிருப்பாங்க. அவரோட அந்த கிரீடம் எல்லாம் பாக்குறதுக்கு அருமையா இருக்கும். ஸோ அப்படியே நம்ம உள்ள கோயிலுக்குள்ள வந்தோம் அப்படின்னா கோயில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு. ஒரு சூப்பரான கோயில், ஆனா பராமரிப்பு இல்லாம இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்குது. கோயிலோட உள்ள சந்நிதியில பாத்தீங்க அப்படின்னா பெருமாள், அப்புறம் 2 பக்கத்துல ஸ்ரீதேவி பூதேவி 2 பேரும் இருக்குது. அதை சூப்பரா நீங்க பார்க்கலாம். ஆனா வந்து போர்க்காலங்கள்ல அந்த சிலைகள் எல்லாம் சேதப்படுத்தி இருக்கதை நீங்க தெளிவா பார்க்கலாம். ஆக்சுவலி கம்ப்ளீட்டா வந்து அதை வந்து அப்படியே ஸ்லைஸ் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கும். கோயில் வந்து நிஜமா 0 மெயின்டெனன்ஸ்ல தான் இருக்குது. பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்து, ஆனா சூப்பரான ஒரு கோயில். ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் இடம் இது. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம அடுத்தது அப்படியே முன்னாடி போனீங்க அப்படின்னா வராகி சைவ டெம்பிள் ஒரு கோயில் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே லெஃப்ட் சைட்ல அந்த கோயில் அமைஞ்சிட்டு இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இந்த கோயில இருந்து நீங்க முன்னாடி அங்க பார்த்தாலே தெரியும் அந்த கோயில். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க, இந்த கோயில் தான் ஆக்சுவலி நம்ம நெக்ஸ்ட் போறது. கொஞ்சம் புதரடைஞ்ச மாதிரி இருக்கும். அப்படியே முன்னாடி போனீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான நுழைவாயில் ராஜகோபுரம் இருக்கும். அந்த ராஜகோபுரத்துல இருந்து உள்ள போனீங்கன்னா அந்த ஸ்கொயர் ஷேப்ல அந்த சந்நிதி இருக்குங்க. நிஜமா சூப்பரா இருக்கும். இந்த கோயில் வந்து சுத்தி உள்ள மண்டபங்கள், அப்புறம் அந்த காம்பவுண்ட் சுவர் இதெல்லாமே இடிபாடுல இருந்தாலும் உள்ள இருக்க பிரகாரம் வந்து அப்படியே எந்த சேதமும் இல்லாம சூப்பரா இருக்கும். இந்த பிரகாரம் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். ஆனா உள்ள பாத்தீங்கன்னா நந்தி இருந்தது. இது ஒரு சிவன் கோயிலா இல்ல வராகி அம்மன் வராகி டெம்பிளா அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கோயில்ல அந்த பில்லர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த விநாயகர், மயில், நிறைய சந்நிதி இதெல்லாமே துவார பாலகர்கள் இவங்க எல்லாமே வந்து புடைப்பு சிற்பங்களா வச்சிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இதுவும் ஒரு சூப்பரான கோயில். கோயில்ல பாத்தீங்க அப்படின்னா உள்ள சந்நிதி, அதை சுத்தி அந்த மேல் தளத்திலே நம்ம சுத்தி வர மாதிரி ஒரு அமைப்பு வச்சிருந்தாங்க. அந்த பில்லர்ல தாங்கி நிஜமா அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நீங்க போனீங்கன்னா தெரியும். அவ்வளவு அழகா இருந்தது கோயில். நீட் வெல் மெயின்டைன்டாவே இருந்தது ஆக்சுவலி. சுத்தி உள்ள வால்கள் எல்லாம் இடிஞ்சு விடுத்துட்டு சுத்தி உள்ள மண்டபங்களும் ஓரளவு இடிஞ்சு விழுந்துதான் அந்த சூழ்நிலையில தான் இருக்குது. ஆனா கோயில் மட்டும் அவ்வளவு சூப்பரா நின்றுட்டு இருக்கு. பில்லரு அந்த கோயில் நீட்டா இருந்ததுங்க. நிஜமா மிஸ் பண்ணாம இந்த கோயில் போங்க. பெருசா இந்த கோயில் யாருமே வரதில்லை. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த விஷ்ணு கோயிலா இருக்கட்டும், இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க வராகி சைவா டெம்பிளா இருக்கட்டும், பெருசா யாருமே இங்க வரதில்லை. கண்டிப்பா இந்த கோயில்களை மிஸ் பண்ணாம போங்க. இது வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த விஜய் விட்டேலா டெம்பிளுக்கு போற பாதையில அமைஞ்சிட்டு இருக்க கோயில் தான் இது. இந்த கோயிலோட வரலாறுகள் நமக்கு பெருசா தெரியல. ஏன்னா இந்த வரலாறுகளை பற்றி பெருசா நம்ம வந்து இன்டர்நெட்ல வந்து தேடி பார்த்தோம், கிடைக்கல. ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சா, இது ஒரு சிவன் கோயிலா இல்ல ஒரு வராகி அம்மன் வராகி டெம்பிளா அப்படின்றது தெரிஞ்சா கண்டிப்பா அதை கமெண்ட்ல சொல்ல மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த கோயிலை நம்ம பார்த்து சூப்பரா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நீங்க அப்படியே வெளியே வந்தீங்க அப்படின்னா ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டமான இந்த மார்க்கெட் பார்ப்பீங்க. இது வந்து அச்சுத ராய மார்க்கெட். ஸோ ஒரு பிரம்மாண்டமான விஷ்ணு கோயில் இங்கேயும் அமைஞ்சிட்டு இருக்கு. இந்த கோயில் தான் பார்க்க தான் அடுத்த போயிட்டு இருக்கோம். நீங்க நடந்து இந்த மார்க்கெட்ல போனீங்கன்னா ரைட் சைட்ல ஒரு பிரம்மாண்டமான தெப்பக்குளம் இருக்கும். இந்த அச்சுத ராயரோட புஷ்கர்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலோட தெப்பக்குளம் நீங்க பார்க்கலாம். இந்த தெப்பக்குளத்தை சுத்தியே பாத்தீங்க அப்படின்னா கல் மண்டபங்கள் எழுப்பியிருப்பாங்க. மேல கூரைகள் எல்லாம் வச்சு அந்த மாதிரி ஒரு கல் மண்டபங்கள் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு அந்த கல் மண்டபங்கள் இடிபாடு கடைஞ்சுதான் இருக்குது, பெருசா இல்ல. ஆனா நிறைய சேதம் அடைஞ்சிச்சு. இன்னைக்கும் அது சுத்தி இருக்கதை நீங்க பார்க்கலாம். அவ்வளவு அருமையா அந்த காலகட்டத்திலே இந்த மாதிரி ஒரு புஷ்கரணி தெப்ப குளம், கோயிலுக்கு சொந்தமான தெப்ப குளம் உருவாக்கி இருக்காங்க. நடுவுல ஒரு சின்ன மண்டபம், சுத்தி பாத்தீங்கன்னா ஸ்டெப் வெல் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, இந்த படிக்கட்டுகள் மாதிரி உள்ள அமைப்புல இருக்கும். அருமையா இருந்தது. இந்த கோயில், இந்த இடங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த இடங்களை எல்லாம் எந்த டூரிஸ்டா வரவங்களும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது எல்லாமே கிடையாது. ஆனா இந்த இடங்கள் தான் பாக்குறதுக்கு அருமையா இருக்கும்.
இது பாத்தீங்க அப்படின்னா அந்த மாத்துங்கா ஹில்லோட அடிவாரத்துலதான் இந்த இடம் அமைஞ்சிட்டு இருக்கும் ஆக்சுவலி. ஸோ பச்சை பசேல்னி இயற்கை சூழ்ந்து அவ்வளவு அருமையா சூப்பரா இருக்கும். மிஸ் பண்ணாம இந்த இடங்களை பாருங்க. இந்த இடத்துல இந்த தெப்ப குளத்தை சுத்தி இருக்க அந்த கல் மண்டபம் சொன்னேன் இல்லையா, அதிலே நிறைய சிற்பங்கள் செதுக்கியிருப்பாங்க. அவ்வளவு சூப்பரா அந்த கீழ் தளத்திலயும் மேல் தளத்துல எல்லாம் சூப்பரா செதுக்கியிருப்பாங்க. நம்ம இப்ப நடந்து போயிட்டு இருக்கிறது அந்த சுத்தி இருந்த கல் மண்டபங்கள் இன்னைக்கு சேதமடைஞ்சு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இருக்குது ஆக்சுவலி. பட் நிறைய சேதங்கள் ஆயிடுச்சு இப்போதைக்கு. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணா அட்லீஸ்ட் கண்டிப்பா வருங்காலங்களுக்கு கொண்டு போகலாம். ஆனா இதை அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து சேதமடைஞ்சு போயிடும். ஸோ நம்ம இப்ப அந்த தெப்ப குளத்தை பார்த்துட்டு முன்னாடி திரும்பவும் அந்த மார்க்கெட் ஏரியால நம்ம நடந்து போனோம் அப்படின்னா கோயிலோட ராஜகோபுரம் நீங்க பார்க்கலாம். கீழ்த்தளம் பிளஸ் அந்த யூனோ செங்கலால் எழுப்பப்பட்டதுல பாதி தளம் மட்டும்தான் இன்னைக்கு வந்து இருக்குது. மிச்சம் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது அந்த காலகட்டத்துல மிக பிரம்மாண்டமா செயல்பட்டு இருந்த ஒரு மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த அச்சுத ராய சுவாமி டெம்பிள் பாத்தீங்க அப்படின்னா அச்சுத ராயர் கிங் அவர்கள் தான் வந்து கட்டினது. இது வந்து விஜயநகர எம்பையர்ல கடைசி காலகட்டத்துல 16ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் கடைசி கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. விஜயநகர் எம்பையர் ஆட்சி காலத்துக்குள்ள கடைசியில கட்டப்பட்ட ஒரு கோயில்னா இந்த அச்சுதராய சுவாமி டெம்பிள் தான். ஸோ உள்ள வந்துட்டோம். கோபுரம் எல்லாமே சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அந்த ராஜகோபுரம் உள்ள அமைப்பு, அந்த வேலைப்பாடுகள் எல்லாமே வந்து கண்டிப்பா மெய்சிலிருக்க வைக்கும். விஜய விட்டேலா டெம்பிளா இருக்கட்டும், விருப்பாட்சா டெம்பிளுக்கும் அதுக்கு நிகரான இன்னொரு கோயில் அப்படின்னா கண்டிப்பா இந்த அச்சுத ராய சுவாமி டெம்பிளை சொல்லலாம். உள்ள மண்டபங்கள், கோயில், சந்நிதி எல்லாமே அந்த பில்லர் வேலைப்பாடுகள் எல்லாமே நிஜமா சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணாம போங்க. இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான மக்கள் தான் இந்த இடத்துக்கும் வந்து போறத நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க பாருங்க, அந்த சுத்தி உள்ள கல் மண்டபமே அவ்வளவு சூப்பரா இருந்ததுங்க. இந்த கோயில்ல ஒரு பிரம்மாண்டமான கல் மண்டபம் சுத்தி கட்டியிருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ கோயில் உள்ள வந்து சொல்லவே வார்த்தை இல்லை, அந்த அளவுக்கு அருமையா இருந்தது. அந்த யாழி சிலைகளா இருக்கட்டும், ஒவ்வொரு பில்லர்லயும் எழுப்பப்பட்டிருக்க அந்த செய்திருக்க வேலைப்பாடுகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவு அருமையா இருந்தது. கோயில் நிறைய சேதங்கள் அடைஞ்சிருக்கு. ஒரு சில மெயின்டெனன்ஸ் பண்ணி இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கோயில் இருக்குது ஆக்சுவலி. ஸோ கண்டிப்பா வரும் காலங்களுக்கு இந்த கோயிலை இதே மாதிரி மெயின்டைன் பண்ணி எடுத்து போய் கொடுத்தா, அடுத்த ஜெனரேஷன் கொடுத்தா அதுவே போதும். பெரிய மெயின்டெனன்ஸ் பண்ணாம, ஏன்னா நிறைய கோயில்கள்ல மெயின்டெனன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புதிய பில்லர்கள் எல்லாம் கொண்டு வச்சு அதை போட்டு நிஜமா ரொம்ப அந்த பழமைய மாத்திடுறாங்க. ஸோ அந்த பழமை மாறாம அந்த கோயில்களை நம்ம பார்க்கும்போது தான் அதோட அந்த ஃபீல், அந்த ஹிஸ்டரி, அந்த லவ்வே நமக்கு வரும். அதை வந்து புதுசா பெருசா வந்து நிறைய கட்டி கல்லுங்களை எல்லாம் போட்டு பண்ணும்போது நிஜமா அது வந்து ஒரு புது கோயிலா மாறிடும். அதான் உண்மை. ஸோ இந்த கோயிலையும் நிறைய கூரைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சேதம் எல்லாம் அடைஞ்சு, எல்லாம் முழுக்க கூரைகள் எல்லாம் இருந்திருக்கு, நிறைய சேதங்கள் அடைஞ்சுதான் இன்னைக்கு ஒரு சூழ்நிலையில தான் இருந்தது. ஆனா அருமையான கோயிலுங்க, நிஜமா சூப்பரா. நீங்க பார்த்தா தெரியும், இப்ப இந்த மேல கூரைகள் எல்லாமே போயிடுச்சு கோயில்ல. உள்ள வந்து கோயிலுக்கு உள்ள போறதுக்கு அந்த கேட் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த இடங்கள்ல எல்லாம் நிறைய கரடிகள் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 5:30 6 o'clock மேல இருந்தீங்கன்னா கரடிகள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த 5 o'clock முன்னாடி வந்து சுத்தி பார்த்துட்டு போயிருங்க. உள்ள வந்து அந்த கிரீனிஸோட இந்த கோயிலை பாக்குறதுக்கு, இந்த சுத்தி கல் மண்டபங்கள் எல்லாமே பாக்குறதுக்கு நிஜமா சூப்பரா இருந்தது. ஒரு பிரம்மாண்டமான 2 நுழைவாயில்கள் இருந்தது. 2 ராஜகோபுரங்கள் முதல்ல இருந்தது இந்த கோயிலுக்கு. அதுதான் இந்த கோயிலோட சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். நிறைய சேதங்களை தாண்டி தான் இந்த கோயில் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கு ஆக்சுவலி. ஸோ கோயிலோட வெளியே இருக்க ஒரு மண்டபம் தான் நீங்க நம்ம அடுத்து பார்க்க போறது ஆக்சுவலி. ஸோ அந்த கோயில் உள் தளத்துல இருந்து அப்படியே வெளியே வந்தீங்க அப்படின்னா ஒரு ராஜகோபுரத்துக்கு அப்படியே நம்ம முன்ன போகும்போது லெப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரம்மாண்டமான கல் மண்டபம் இருக்கும். இதுவும் சூப்பரா இருந்ததுங்க ஆக்சுவலி. இந்த கல் மண்டபம் அவ்வளவு அருமையா இருந்தது. நிறைய வேலைப்பாடுகள் இருந்தது இந்த மண்டபத்துல. சுத்தி பாக்குறதுக்கே அவ்வளவு சிறப்பா இருந்தது. அந்த கல் மண்டபங்களை சுத்தி பாக்குறதுக்கு ஒரு அருமையான கோயில். அச்சுத ராய சுவாமி டெம்பிள் விஷ்ணுக்காக டெடிகேட் பண்ணப்பட்ட ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோயிலை சுத்தி பார்த்துட்டு இந்த கோயில் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த கோயிலுக்கு பின்புறத்துல ஒரு சின்ன நுழைவாயில் இருக்கும். நம்ம அப்படியே தொடர்ந்து நடந்து பின்னாடி போனீங்க அப்படின்னா, கோயிலோட பின்புறத்துல போனீங்க அப்படின்னா இந்த பாதையிலே நம்ம நடந்து போயிட்டா போதும். இப்போ ஒரு பாதை பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த பாதையிலே நீங்க நடந்து போனீங்க அப்படின்னா பின்புறத்துல ஒரு நுழைவாயில், ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அதுல அப்படியே வெளியே போனீங்க அப்படின்னா இன்னும் அங்க நிறைய அம்மன்
கோயில்கள், விநாயகர் சிலைகள் எல்லாமே அந்த கல்லிலே செதுக்கப்பட்டு அங்கேயும் நிறைய கோயில்கள் இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. நிஜமா இதெல்லாம் நிறைய பேர் இங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. இப்படியே இப்போ அச்சுதாராருக்கு வந்தா இங்க பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க உடனே. ஸோ பின்னாடி இந்த மாதிரி இடங்களும் இருக்கு அப்படின்றத காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடம் எல்லாம் நம்ம காட்டுறோம். ஸோ ஒரு சூப்பரான பிளேஸு. ஸோ ஹம்பி வந்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் 3 இடங்கள் கவர் பண்ணியிருக்கோம். ஒரு விஷ்ணு முதல் டெம்பிள், அதுக்கு அடுத்தது ஒரு வராகி டெம்பிள், மூன்றாவதா அச்சுத ராய சுவாமி டெம்பிள். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹம்பி சீரியஸில் நம்ம அடுத்தடுத்து இந்த இடங்கள்ல இருக்க எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க போகிறோம். நீங்க இந்த வீடியோல இருக்க இடங்கள் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட அனுபவம் எப்படி இருந்து அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சவுத் இந்தியா சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வரீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மிஸ் பண்ணாதீங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த இடத்த முடிச்சிட்டோம், எல்லாமே சுத்தி பார்த்துட்டோம். ஸோ எல்லா வீடியோஸும் பாருங்க, பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து இணைப்பிலே இருங்க நம்ம சவுத் இந்தியாவுக்கு. தேங்க்யூ, பாய்.